கணக்கன்பட்டி ஞான வல்லலே நமக. சாமி, இன்னைக்கு நான் சொல்ல வர்றது ஒரு சாதாரண செய்தி இல்லை. நீ இந்த பதிவை இப்போ பார்க்குறதுக்கே ஒரு காரணம் இருக்குது சாமி. உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி இருக்குது. நீ நீண்ட நாட்களாக காத்திருந்த அந்த நல்ல நாள் இன்னைக்கு தொடங்குது சாமி. நீ எப்போ என் வாழ்க்கை மாறும்னு கேட்டதுண்டு, நீ என் கஷ்டம் எப்போ முடியும்னு அழுததுண்டு. அந்த கேள்விகளுக்கு இன்று பதில் வந்துருச்சு சாமி. உன் இருள் காலம் முடிஞ்சிருச்சு சாமி. உன் விடிவு காலம் பிறந்துருச்சு. இந்த வார்த்தை உனக்கு சாதாரணமாக தோணலாம், ஆனால் இது ஒரு அருள் வாக்கு. இனி நீ தனியாக இல்லை, நீ தோல்வி அடையவும் மாட்ட. இந்த பதிவை சில நிமிஷம் கேளு, உன் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். சாமி, கடந்த சில மாதங்களா இல்லைன்னா சில வருடங்களா நீ அனுபவித்த இந்த இருள் காலத்தை யாரும் முழுமையாக புரிந்து கொள்ளலை சாமி. வெளியில் நீ சிரிச்சிட்டு இருந்த, ஆனால் உள்ளே உடைஞ்சு போயிருந்த. நான் பலமாக இருக்கணும்னு நீ நடித்த, ஆனால் இரவு முழுவதும் அமைதியாக அழுத. நம்பிக்கை வைத்தவர்கள் விட்டு சென்றார்கள் சாமி. நீ நம்பிய மனிதர்கள் உன்னை புரிந்து கொள்ளலை. நீ கடினமாக உழைத்த விஷயங்கள் கடைசி நேரத்தில் நின்று போயிருந்து. வாய்ப்புகள் வந்தது போல தோணும், ஆனால் கையில் விழலை. ஏன் எனக்கு மட்டும் இப்படியா? இந்த கேள்வியை நீ பல முறை கேட்டிருக்கலாம் சாமி. சில சமயம் பிரார்த்தனை செய்த போது கூட கேட்கிறாயா என்ற மனதில் சந்தேகமும் வந்திருக்கும். ஆனால் சாமி, அந்த இரவு நேர கண்ணீரை, அந்த அமைதியான வேதனையை, அது யாருக்கும் தெரியாத போராட்டத்தை அனைத்தையும் நான் பார்த்துருக்கேன். நீ தோல்வி அடைந்தவன் இல்லை சாமி, நீ சோதிக்கப்பட்டவன். இந்த இருள் காலம் ஒன்று முடிவு இல்லை, அது ஒரு இடைவேளை சாமி. சாமி, விடிவு காலம் எப்போதுமே சத்தம் போட்டுட்டு வராது சாமி. அது மெதுவாக வரும், அமைதியாக வரும், ஆனால் நிச்சயமாக வரும் சாமி. ஒரு நாள் காலையில் எழுந்ததும் உன் மனசில் ஒரு சின்ன அமைதி இருக்கும். அதுதான் ஆரம்பம். ஒரு எதிர்பாராத நல்ல செய்தி வரும், ஒரு சிறிய வாய்ப்பு திறக்கும். நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு பதில் உனக்கு கிடைக்கும் சாமி. சூரியன் உதயமாக முன்னாடி இருள் அதிகமாக இருக்கும். அதுபோல தான் உன் வாழ்க்கையிலேயே நடந்தது சாமி. நீ அனுபவித்த இந்த கடைசி வேதனை, அந்த கடைசி கண்ணீர், அது முடிவு அல்ல சாமி, அது விடிவின் முன் சிக்னல் சாமி. இனி மெதுவாக உன் வாழ்க்கையில் மாற்றம் ஆரம்பிக்கும். நீ செய்யும் முயற்சிகள் பலன் தரும். நீ வைத்த நம்பிக்கை வீண் போகாது சாமி. விடிவு காலம் பெரிய சத்தத்தோடு வராது, ஆனால் அது வந்துட்டா உன் வாழ்க்கையே மாற்றிடும் சாமி. இன்னைக்கு இந்த மாற்றத்தின் தொடக்கம்தான் இது சாமி. சாமி, நீ ஒரு கேள்வியை பல முறை கேட்டிருப்ப. நான் என்ன தவறு செஞ்சேன், ஏன் இந்த கஷ்டம் எனக்கு வந்துச்சு? ஆனால் இன்றைக்கி ஒரு உண்மையை கேட்டுக்கோ சாமி. இந்த கஷ்டம் தண்டனை இல்லை, அது ஒரு தயாரிப்பு. ஒரு பெரிய உயரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய சோதனை வரும் சாமி. ஒரு தங்கம் தீயில் போகாமல் அது மின்னாது சாமி. ஒரு வித மண்ணுக்குள் புதையாமல் அது மரமாக மாறாது சாமி. அதே போல் நீ அனுபவித்த இந்த இருள் காலம் உன்னை உடைக்க அல்ல, உன்னை வடிக்க. நீ இப்போ முன்னாடி இருந்த மனிதன் இல்லை சாமி. நீ பலமாகிட்ட, நீ சிந்திக்க கற்றுக்கிட்ட, நீ யாரை நம்பணும் யாரை விளக்கணும்னு புரிஞ்சுக்கிட்ட. அந்த கஷ்டம் உன் பலவீனங்களை எதிர்த்தது சாமி. உன் உள்ளத்திலிருந்து பயத்தை குறைச்சது. இனி வரப்போகும் ஆசீர்வாதத்தை நீ தாங்க முடியும்னு நிலைக்கு கொண்டு வந்தது. கஷ்டம் உன்னை காயப்படுத்தியிருக்கலாம் சாமி, ஆனால் அது உன்னை உயரத்துக்கு தயார் செஞ்சிட்ருக்கு. இந்த சோதனை உன் முடிவு இல்லை சாமி, அது உன் உயர்வின் முன்பக்கம் சாமி. சாமி, இனி நீ அழ வேணாம். நீ இவ்வளவு நாள் அழுதது போதும் சாமி. அந்த கண்ணீர் வீணா போல ஒவ்வொரு துளியும் உன் வாழ்க்கையில் திருப்பு முனையை உருவாக்கியிருக்கு. நீ தனியாக அழுத இரவுகள் முடிஞ்சிருச்சு சாமி. நீ மனசுக்குள்ளே சுமந்த வேதனை இனி மெதுவாக கரைஞ்சு போகும். அழுகை உன் பலவீனம் இல்லை சாமி, அது உன் இதயத்தின் சுத்தம். ஆனால் இப்போது அந்த கண்ணீர் மகிழ்ச்சியாக மாறப்போகுது. இனி உன் கண்களில் சோகம் இல்லை, நம்பிக்கை இருக்கும். இனி உன் முகத்தில் துக்கம் இல்லை, அமைதி இருக்கும். நீ நினைத்தது நடக்காததால் அழுத, ஆனால் இப்போ நடக்க போகும் விஷயங்கள் உன்னை ஆச்சரியப்படுத்தும் சாமி. நீ ஒவ்வொரு காலையும் ஒரு புதிய ஒளியோடு தொடங்கட்டும். நீ இழந்ததை நினச்சி அழாத, நீ பெறப்போகிறத நினச்சி சிரிச்சுக்கோ சாமி. இது உன் வாழ்க்கையின் மாற்றம். அதனால தான் சொல்கிறேன் சாமி, இனி எதற்கும் அழ வேணாம். உன் விடிவு காலம் ஆரம்பம் ஆகிடுச்சு சாமி. சாமி, இவ்வளவு நேரம் நீ கேட்டது ஒரு அருள் வாக்கு. இப்போ உன் பக்கம் ஒரு சிறிய செயல் மட்டும் வேணும் சாமி. நீ செய்ய வேண்டியது பெரிய விஷயம் இல்லை. முதல்ல கடந்ததை விட்டுடு. யார் காயப்படுத்தினாங்க, யார் விட்டு சென்றாங்க, எது தோல்வி அடைந்தது, அதை மனசில் மீண்டும் மீண்டும் ஓட விடாத. அது முடிந்த அத்தியாயம் சாமி. உன் மனநிலையை மாற்றிக்கோ. என்னால் முடியாது என்பதுக்கு பதிலாக என் நேரம் வந்துட்டுன்னு சொல்ல ஆரம்பிச்சுக்கோ. வார்த்தைகளுக்கு சக்தி இருக்குது சாமி. நீ தினமும் பேசுகிற வார்த்தை உன் வாழ்க்கையின் திசையை மாற்றும் சாமி. நம்பிக்கையை வச்சுக்கிட்டு உட்காராத. ஒரு சின்ன முயற்சியாவது தொடங்கு சாமி. ஒரு கால் பண்ணு, ஒரு அப்ளிகேஷன் அனுப்பு, ஒரு புதிய ஆரம்பத்தை ஆரம்பி. விடிவு வந்தாலும் நடக்க ஆரம்பிக்க வேண்டியது நீ தான் சாமி.
நன்றி சொல்ல ஆரம்பி. இன்னும் வராத ஆசீர்வாதத்துக்கே முன்னதாக நன்றி சொல். அது ஒரு உண்மையான நம்பிக்கை. இன்னையிலிருந்து தினமும் ஒரு நிமிஷம் இதை 11 முறை சொல்லு சாமி. ஓம் கணக்கன்பட்டி சித்தராய நமக. 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 அமைதியாக இரு, பயத்தை விடு, நம்பிக்கையை பிடிச்சிக்கோ. மாற்றம் ஆரம்பம் ஆயிடுச்சு சாமி. சாமி, இந்த நேரம் சாதாரணமான நேரம் இல்லை, இது உன் வாழ்க்கையினோட திருப்புமுனை சாமி. நீ இந்த பதிவை பார்க்குறதுக்கே ஒரு காரணம் இருக்குது. இன்னைக்கு முதல்ல நீ வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் திறக்கப்படும் சாமி. இன்று முதல் உன் வீட்டில் அமைதி குடியிருக்கும். இன்று முதல் உன் மனதில் இருந்த பயம் கரைஞ்சு போகும் சாமி. உன் கஷ்டங்கள் மெதுவாக மறைஞ்சு அதுக்கு பதிலாக நல்ல செய்திகள் வரும் சாமி. நீ காத்திருந்த பதில் வரும். நீ வேண்டிய ஆசை நிறைவேறும். நீ நம்பிய அதிசயம் நடக்கும். இந்த வாரம் ஒரு நல்ல செய்தி வரும். இந்த மாதம் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும். இந்த வருடம் ஒரு வாழ்க்கையை திருப்பு முனையாக்கும். இது ஒரு சாதாரண வார்த்தை இல்லை, இது உனக்கான அருள்வாக்கு. இப்போது உன் கண்களை ஒரு நிமிஷம் மூடு. உன் மனசில் சொல்லு, நான் தயாராக இருக்கிறேன், நான் நம்புகிறேன், என் விடிவு காலம் தொடங்கிருச்சு. சாமி, உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. உன் பாதை பாதுகாக்கப்பட்டது. உன் நாட்கள் மகிழ்ச்சியாகும். இனி அழுகை வேணாம், இனி பயம் வேணாம், இனி சந்தேகமும் வேணாம். நம்பிக்கையை மட்டும் பிடிச்சிக்கோ. அமைதி உன்னோடு இருக்கட்டும். ஆசீர்வாதம் உன் வீட்டில் பெருகட்டும். சந்தோஷம் வாழ்க்கையில் நிலைச்சிருக்கட்டும். உனக்கு என் இதயம் கனிந்த ஆசீர்வாதம் எப்போதுமே இருக்கும் சாமி.